வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மகாநதி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். குமரன் நர்மதா பாப்பாவை கூப்பிட்டுட்டு இப்போது பட்டுப்பாவடை வாங்குறதுக்காக வேறொரு செக்ஷன் போயிடுறாரு. காவேரிட்ட நிவின் பேச்சு கொடுக்குறாரு. உங்களுக்கு எந்த கலருங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு எல்லா கலருமே பிடிக்கும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இருந்தாலும் ஃபேவரட் கலர்னு ஒன்று இருக்கும்ல, என்னதுங்க உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ரெட் கலர் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. இப்போ உங்கள் கல்யாணத்துக்கும் ரெட் கலர்லேயே புடவை வாங்கிடலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு நிவின். எப்படியும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறீங்க, அந்த புடவை எப்பயே வாங்கிக்கலாம்ல நீங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இப்போ என்ன அவசரம் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. ஏன் கல்யாணத்தப்பெல்லாம் கடையை மூடிட்டு எல்லோரும் போயிடுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. குமரன் இப்போது நர்மதா பாப்பாவுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடுறாரு. நீயும் ஒரு ட்ரெஸ் வாங்கிக்கோ காவேரி அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. அதெல்லாம் வேணாம் மாமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. எனக்கு அது கூட வாங்கி கொடுக்கறதுக்கு காசு இல்லை நீ நினைப்ப, நான் ரொம்ப வருத்தப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாரு குமரன். குமரன் இப்போது காவேரி வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே புடவை ட்ரெஸ்லாம் வாங்குறாரு. அடுத்ததா பில் பே பண்ணுறதுக்காக போகிறாங்க. குமரன் அங்கே 10 ரூபாய் 20 ரூபாய் நோட்டு கட்டா அந்த மாதிரி கொடுக்குறாரு. கங்கா கல்யாணத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு குமரன். உனக்கு ட்ரெஸ் வாங்கலையானே அப்படின்னு நிவின் கேட்குறாரு. இந்த கடையில் கலெக்ஷன் நல்லா இல்லடா, நம்ம வேறு கடையில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு குமரன். அடுத்ததா எல்லாருமே இப்போது காவேரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வாங்கிட்டு வந்த புடவையை கங்காவை கூப்பிட்டு காமிக்கிறாங்க. புடவை நல்லா இருக்கா கங்கா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா. குமரனோட பாட்டி கேட்குறாங்க. என்னடா உன் பொண்டாட்டிக்கு மட்டும் தான் புடவை வாங்கிட்டு வந்தியா, எனக்கெலாம் வாங்கி கொடுக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு இல்லாமல் அம்மாச்சி உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புடவை கொடுக்குறாரு குமரன். கங்காவோட அம்மாவுக்கும் குமரன் இப்போது புடவை கொடுக்குறாரு. தாலியும் கையோட வாங்கிட்டு வந்துட்டோம் அத்தை அப்படின்னு சொல்லி குமரன் கங்காவோட அம்மா கையில் தாலியை கொடுக்குறாரு. அதிகம் தங்கம் போட்டு வாங்கணுமான்னு தெரியலை, என்கிட்ட இவ்வளோ தான் காசு இருந்துச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நானும் வீட்டில் இருக்கிற பழைய தங்கத்தெல்லாம் உருக்கி தாலி பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க கங்காவோட அம்மா. இதெல்லாம் நான் தான் வாங்கணும், அது என்னோட கடமை அப்படின்னு சொல்கிறாரு குமரன். குமரன் அடுத்ததா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. நர்மதா இப்போது கங்காவோட அம்மாட்ட சொல்கிறாங்க. மாமா ரொம்ப பாவம்மா, அவருக்குன்னு ட்ரெஸ்ஸே வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி சொல்கிறாங்க. பாவம் மாமா பில் பே பண்ணுறப்ப 10 ரூபாய் 20 ரூபாய் நோட்டுக்கட்டாக எடுத்து வச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கங்கா கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சேன்னு வேற சொன்னாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. கங்காவோட பாட்டி சொல்கிறாங்க. எது எப்படியோ அவங்க அம்மாவை எதிர்த்து கல்யாணம் பண்ணுறேன்னு வந்து நிற்கிறான் பார்த்தியா, நம்ம எல்லாருக்கும் எல்லாமே செய்கிறான்ல, அவன் ஆமலடி, அவனை பற்றி எந்த வார்த்தையும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்ததாக இப்போது குமரன் வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. குமரனோட அம்மா காலையில் வீட்டிலேருந்து போனவன் எத்தனை மணிக்கிட்ட வர, எங்கடா போனேன் அப்படின்னு கேட்குறாங்க. கடை வேற பூட்டி கிடந்துச்சு, நான் கடையில் ஒன்று பார்க்குறதுக்காக போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பசிக்குதுமா சாப்பாடு கொடுமா அப்படின்னு கேட்குறாரு குமரன். இப்போது வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க குமரனோட அம்மா. குமரன் அம்மா குமரன்கிட்ட கேட்குறாங்க. என்னடா ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்காக வந்துச்சா, புடவை ரொம்ப அழகாக இருக்குடா, யார்டா தைக்க கொடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. அது தைக்க வந்தது இல்லைம்மா, நான் தான் வாங்கியிருக்கிறேன், உனக்கு ஒன்று மேரிக்கு ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு குமரன். குமரனோட அம்மா இப்போது குமரன் அக்காட்ட சொல்கிறாங்க. பார்த்தையாடி என்னோட பிள்ளை நம்ம 2 பேருக்கும் புடவை வாங்கிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. குமரன் அக்கா என்னடா ஏதாவது விசேஷமா அப்படின்னு கேட்குறாங்க. கல்யாணத்துக்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாரு குமரன். யாருக்குடா கல்யாணம் அப்படின்னு குமரனோட அக்கா கேட்குறாங்க. எனக்கு தான் அப்படின்னு சொல்கிறார் அவர். அதை கேட்ட உடனே அந்த புடவையை ரொம்ப கோவமாக கீழே தூக்கி வீசிடுறாங்க குமரனோட அம்மா. ஏமா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு குமரன் திட்டுறாரு. புடவை வாங்கி கொடுத்துட்டா மட்டும் நாங்கள் உங்கள் கல்யாணத்துக்கு வந்துடுவோமா அப்படின்னு கேட்குறாங்க குமரனோட அக்கா. நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்குடா புடவெல்லாம் வாங்கிட்டு இருக்கிற அப்படின்னு குமரனோட அம்மா சொல்கிறாங்க. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. குமரன்மே பதிலுக்கு கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்ததான் நிவின் வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. நிவினோட அம்மா எங்கடா போன இவ்வளோ லேட்டாக வர அப்படின்னு கேட்குறாங்க. மதுரை வரைக்கும் போயிருந்தேம்மா, உனக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கிறேன் பாரு அப்படின்னு காமிக்கிறாங்க. யார் கூட போன, அந்த டெய்லர் பையன் கூட தானே போன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த குமரன் கூட சேர்ந்துட்டு நீ எதுக்காக காவேரி வீட்டுக்கெலாம் போயிட்டுருக்குற, உங்கள் மாமா ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. நிவின் அம்மா சொல்கிறாங்க. 4 பொம்பளை பிள்ளை இருக்கிற வீட்டுக்கு நீ எதுக்குடா போகிற, இனிமேல் அவங்க வீட்டு பக்கமே நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நிவின்மே சரிம்மா நான் இனிமேல் போக மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிடுறாரு. நிவின் அம்மா இப்போது பசுபதிக்கு கால் பண்ணுறாங்க. பொங்கல் முடிஞ்ச உடனே உங்கள் பொண்ணு ராகவிக்கும் என் பையன் நிவினுக்கும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலானே அப்படின்னு சொல்கிறாங்க. ராகவிட்டே ஒரு வார்த்தை சொல்லிருங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. என் பொண்ணு நான் என்ன சொன்னாலும் கேட்பா, நீ மாப்பிள்ளையை ரெடி பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாரு பசுபதி. நிவின் அம்மா சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி இந்த கல்யாணம் கண்டிப்பாக தை மாதம் நடக்கும்னே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலராக சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.